சில ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் மூஞ்சி விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கேன்னு எல்லாத்துமே தெரியும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? நேற்று உங்களுக்கு தெரியுது இல்லை? நேற்றுலாம் ப்ரெஸ் எல்லாம் பார்த்துருப்பாரு. பார்த்தவங்களே எனக்கு சொல்லியிருக்காங்க, இப்படி ஒரு ஃப்ராடு தனம் பண்ணியும் ஒருத்தர் படம் வந்து ரிலீஸ் பண்ணுறான்னா அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்னா இதுலேயே எனக்கு புரியல. நீங்கள் பாபி சினிமா தாக்குற நடத்துக்கலாம், எதுக்காக நடத்துக்கலாம் எனக்கு தெரியல. தாக்குறதுனா வாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கலாம். யார் முகத்தை வேணும் வச்சாலும் படம் பண்ணிட்டு வேற ஒரு குரல் பேசிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம். வணக்கம். அக்னி தேவ் என்ற படத்து மேலே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, போயிட்டுருக்கு கோர்ட்டில். போயிட்டுருக்கும்போது எனக்கு திடீர்னு திங்கக்கிழமை ஈவினிங் வந்து அக்னி தேவியன் டைட்டில் மாற்றிட்டு சென்சார் வாங்கி இந்த 3 நாளில் ரிலீஸ் பண்ணுறாங்க. 22ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. சார், இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜேஷ்குமார் சாரோட நாவல் அப்படின்னு சொன்னாங்க. நாவல் சவுண்ட்ஸ் குட், நல்லா இருந்தது, நல்ல கதை, நல்ல ரைட்டர், ஐ எம் இஸ் ஃபேன். ஸோ அதுதான் படமாக பண்ண போகிறோன்னும் போது ஓகே சொன்னேன். ஓகேனதுக்கப்புறம் வைல் கோயிங் ஆன் டிஸ்கஷன் எனக்கு அவர் மேலே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சது. கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடுவாரா அப்படின்ற ஒரு டவுட் வந்து நான் அப்புறம் டைரக்டர்கிட்டே சொன்னேன். எனக்கு உண்மையில் நம்பிக்கை வர மாட்டேங்குது. நான் இந்த படம் பண்ணோன்னா இதெல்லாம் கிளியர் கட்டாக எனக்கு இருக்கணும். பேப்பர் ஒர்க் ரொம்ப மஸ்ட், எனக்கு கிளியர் கட்டாக இருக்கணும். இருந்ததுன்னா நான் பண்ணுவேன். அப்படி நீ வந்து சரியாக பண்ணலன்னா நான் இந்த படத்துலேருந்து விலகிடுவேன். என் அக்ரிமெண்ட்டில் எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் விலகிடுவேன், அதுக்கு நீ ரெடியாக இருக்கணும். கரெக்டாக எடுக்கலைன்னா சொன்னது தான் எடுக்கணும். அது மீறி வேறு ஏதாவது அண்டர் ப்ளே பண்ணி சில கேம் எல்லாம் ஆடினேன்னா நான் வந்து ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே போயிடுவேன்றது கிளியராக என் அக்ரிமெண்ட்லேயே மென்ஷனாக இருக்குது. தெரில, ஒரு 5 நாளில் நடித்து படத்தை எப்படி எடுக்க முடியும்னு தெரில. எப்படி முடிச்சாருன்னு எனக்கு தெரில. நிறைய பேருக்கு தெரியும். இதில் நான் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கேன். கோர்ட்டில் கேசஸ் என் வாய்ஸ் அது கிடையாது, யாரோ டப்பிங் பண்ணியிருக்காங்க. டபுள் பாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன மாதிரி இருக்கிற ஒருத்தரை பாடி வச்சு ஃபேஸில் விஎஃப்எக்ஸ் சிஜி வச்சு படத்தை முடிச்சிருக்காங்க. இது நியாயமா அப்படின்றத கோர்ட்டுக்கு நான் போனேன். போனதுக்கப்புறம் கோர்ட்டு வந்து இது நியாயம்தான், நியாயமாக உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும்ன்றத ஸ்டே கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது தாண்டியும் இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் நியாயத்துக்கு என்ன வேல்யூன்னு எனக்கு தெரியல, புரியல எனக்கு ஒன்றுமே. அக்ரிமெண்ட் போட்டது வந்து டைரக்டர் வந்து ஜான் பால் ராஜன். ஸ்பாட்டில் பார்த்தா பக்கத்தில் மானிட்டரில் இன்னொரு உட்காந்துருக்காரு. யாருன்னு கேட்டால் என் மச்சா அவரும் தான் டைரக்டர் அப்படின்றார். 2 பேர் போட்டிருக்கு பேனர் போஸ்டர் கீழே. இது ஏன் நான் எனக்கு இன்டிமேட் பண்ணல, இதே அக்ரிமெண்ட்டில் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராட் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது எல்லாமே விஷயங்கள் வந்து எனக்கு வந்து இது தப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எத்திக்கலி ரொம்ப தப்பாக இருக்குது, ப்ரொஃபஷனலிசம் கிடையாதுன்னு நான் வந்து பேக் வாங்கிட்டு வந்து ஃபுட்டேஜ் பார்க்கணும் நான் அப்படின்னு. ஸோ ஃபுட்டேஜ் பார்த்தோன்னே நான் நினச்ச மாதிரியே நடந்துச்சு. விச் இஸ் பூர் எக்ஸிக்யூஷன் அண்ட் எவ்ரி திங். ரீடூ பண்ணோன்னே ரீடூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாப்புல. நான் அதுக்கப்புறம் அதான் ஷூட்டுக்கு வருவேன் அப்படின்னா ரீடூ பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னாப்புல. வந்து ஸ்பாட்டுக்கு போனால் வாட் இஸ் செட் இட்ஸ் நாட் தேர். அந்த ரீடூ பண்ணுறன்ற ப்ரொவிஷன் எதுவுமே ஷூட் பண்ணல. என்ன ஹானர் பண்ணாரோ அது அங்கே இல்லை. திடீர்னு ஃபைட் இல்லை சார், கிளைமேக்ஸ் எடுத்துடலாம், ஃபைட் மாஸ்டர் வந்துட்டார், அது போயிடலாம் சார், மதுபாலம் டேட் கிடைக்க மாட்டேங்குது, வாங்கினோன்னே பண்ணிடலான்னாரு. ஓகே ரைட் அப்படின்னு எல்லாம் டிஸ்கஷனில் வரும்போது ரோப்பு பட்ஜெட் கிடையாது, அதுக்கு பட்ஜெட் கிடையாது. மாஸ்டர் சொல்ல அப்படி இல்லாமல் சேஃப்டியாக நான் பண்ண முடியாதுங்க, ஏதாவது ஆர்டிஸ்ட் கொண்டனா நான் ரெஸ்பான்ஸ் பண்ணோங்க, அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லார். இல்லை அந்த பசங்களை வந்து எதானாலும் நான் பார்த்துக்கிறேன், பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் நான் சேர்த்துக்கிறேன், இது ரொம்ப தப்பாக இருந்தது. விச் இஸ் நாட் எ ப்ரொஃபஷனல் வே. எனக்கு அது ரொம்ப தப்பாக பட்டு தென் நான் கிளம்பி வந்துட்டேன். நீங்கள் பண்ணுறதானா இப்படியெல்லாம் பண்ணோம், ப்ரொஃபஷனலிசமாக ப்ராப்பராக நான் டெக்னீஷியன்ஸ் ஹையர் பண்ணி தான் பண்ணோம். அப்படி இல்லாட்டி ஐ எம் நாட் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்த நியூஸ் என்ன, டபுள் பாடி யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுறாங்க என்னோடய போர்ஷன்ஸ்ன்ட்டு. தென் கோர்ட்டில் நான் கேஸ் போட்டேன். கேஸ் போய் போட்டிருக்கும்போது 2வது தடவை தீபாவளி அன்றைக்கி வந்து தே ரிலீஸ்டு ட்ரெய்லர். என்னோடய வாய்ஸ் எல்லாமே வேறு ஒரு வாய்ஸ் டப் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஸோ போயிட்டுருக்கு கேஸ். அப்புறம் நான் நாஜா சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், விஷாலுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் பிரபு சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி இஷ்யூ நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் சார், கோ ஹெட் வித் த லீகலி அப்படின்னாரு. நாஜா சாரே சொன்னார், இது ரொம்ப தப்பு, உன்னோட இதுக்கு எப்படி இன்னொரு குரல் போடலாம், தப்புன்னாரு. இந்த மாதிரி கேஸில் போட போகிறேன் சார், நான் அது நீ பார்த்துக்கோ அப்படின்னாரு. ஸோ இவ்வளோ நடந்துகிட்ருக்கு, கேஸ் போயிட்டுருக்கு. இருக்கும்போது திடீர்னு கோர்ட் வந்து பாய்காட் அடுத்த வாரம் போது இந்த ஒரு வாரத்துக்குள்ளே திடீர்னு நீ ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன அவசரம்? அக்னி தேவன்றது அக்னி தேவியாக மாற்றி இமிடியேட்டாக சென்சார் வாங்கி, சென்சாருக்கும் நாங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சோம், நாட் ரெஸ்பாண்ட், வாங்கி ஏன் இந்த 4 நாளில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணேன்? உங்களுக்கு பின்னாடி யார் சப்போர்ட்?
இதுலேருந்து எனக்கு ஒன்று நல்லா தெரியுது, நாளைக்கு நான் மட்டும் இல்லை, எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் டபுள் பாடி ஒர்க் பண்ணி அவங்களோட மூஞ்சி விஎஃப்எக்ஸ் பண்ணி யாரோ ஒருத்தர் டப்பிங் பேசி படத்தை ஈஸியாக ரிலீஸ் பண்ணலாம்ன்றது நம்ம தமிழ்நாட்டில் ஈஸியாக நடக்கும்ன்றது எனக்கு இதுலேருந்து எனக்கு புரியுது. சார், எனக்கு ரீசெண்டாக வந்த மெசேஜ் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் இஸ் சப்போர்ட்டிங் ஹிம். ஏன்னா அந்த வேலுன்ட்டு ஒருத்தர் அந்த குரூப்பில் இருக்கார், அந்த ஜான் பால்ராஜோட ஃப்ரெண்ட். அவர் வந்து அந்த குரூப்பில் போட்டிருக்காரு, அக்னி தேவின்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு உதவியாக இருந்த ப்ரொடியூசர் கவுன்சிலும் செக்ரட்டரி கதிரேசன் அவர்களுக்கும் துரைராஜ் என்றவர்களுக்கும் மிக்க நன்றின்னு போட்டிருக்காரு. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, இதுக்கு பின்னாடி கவுன்சில் சப்போர்ட் இருக்குது. இல்லை பேசிக்காக சப்போர்ட் இருக்குன்னா அவங்க படம் தெரியல, அவங்களுக்கு இஷ்யூ போயிட்டுருக்குன்னு தெரியும், எப்படி ரிலீஸ் ஆக ஒத்துக்குவாங்க? எப்படி சார் ஒத்துக்குவாங்க? எனக்கு புரியல, எனக்கு புரியவே இல்லை. அப்போ நாளைக்கு யார் வேணாலும் யார் முகத்தை வேணும் வச்சாலும் படம் பண்ணிட்டு வேறு குரல் பேசிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம். எதுக்கு அக்ரிமெண்ட்ஸ், எதுக்கு கோர்ட்? தேவையில்லையே. இதுதான் எனக்கு புரிஞ்சது. படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சார், படங்களுக்கு வரல. இதுக்கு முன்னாடி 2 படங்கள் வந்து இருந்தது, விச் இஸ் நாட் ஏ ப்ராப்பர் ஃபியூச்சர் ஃபிலிம். நான் ஷார்ட் ஃபிலிமை பண்ணேன், யூனியன் ப்ளே பண்ணேன், அங்கேயும் ப்ராப்பராக இது வரல. ஸோ ஐ லிவ்ட் இட். அதனால தான் நான் என் அக்ரிமெண்ட்ஸ் வந்து நான் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடிப்பட்டோம்ல, இனிமேல் கரெக்டாக இருப்போம்ல அப்படின்றது தான் நான் வந்து என் அக்ரிமெண்ட்ஸ் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப எத்திக்கலாக இருப்பேன், ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருப்பேன். இதுதான் நான் எல்லாத்துக்கிட்டையும் எதிர்பார்ப்பேன். தப்பாக இருந்ததுன்னா நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவேன். அதுதான் கோர்ட், எல்லாமே கோர்ட் சார். ஐ ஹாவ் எவ்ரிதிங் ப்ரூஃப் சார். எல்லாமே நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி எனக்கு எதுக்கு ஸ்டே ஆர்டர் கோர்ட் கொடுக்க போகிறாங்க? எதுக்கு எஃப்ஐஆர் போடுவாங்க? என் பக்கம் நியாயம் இல்லாமல் எஃப்ஐஆர் போட முடியுமா? கோர்ட் ஸ்டே ஆர்டர் கொடுக்க முடியுமா? இருக்கிறதுனால தான் கொடுக்குறாங்க. இட்ஸ் ப்ரூவன். படம் நேற்றுல ப்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தவங்களே எனக்கு சொல்லியிருக்காங்க, ரிவ்யூவில் போட்டிருக்காங்க, இது அவரோட வாய்ஸ் இல்லை, சில ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் மூஞ்சி விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கேன்னு எல்லாத்துமே தெரியும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? நேற்று உங்களுக்கு தெரியுது இல்லை? அப்புறம் என்ன சார், இது உண்மையாக தெரியுது. நான் கேட்குறேன், 2 நாள் கோர்ட் பாய்காட் ஆனோன்னு 27ஆம் தேதி ஹியரிங் ஆனும்போது எதுக்கு நீ அவசரமாக ரிலீஸ் பண்ண? உன் மேலே தப்பில்லைன்னா கோர்ட் சொன்ன பிறகு ரிலீஸ் பண்ணலாம்ல. சார் என்னையே விடுங்க சார், நான் நாளைக்கு சொல்கிறேன்ல, பெரிய ஸ்டாரை வச்சே பண்ணுவாங்க, அதுக்கு ரிலீஸ்க்கும் நம்ம ஆளுங்க அனுமதிப்பாங்க. அது கிளியராக எனக்கு புரியுது. ஸோ தெர் இஸ் நோ சேஃப்டி. அது அவங்களுக்கு தெரியுமே. உங்களுக்கு புரியுது இல்லை? நீங்கள் யார் சொல்ல வரீங்களோ புரியுது இல்லை? தெரியணும் யார் ரிலீஸ்க்கு அனுமதி சப்போர்ட் பண்ணா, யார் அனுமதி கொடுத்தா, யார் இதுக்கு சப்போர்ட்டாக இருந்தா. நேற்று அந்த மெசேஜில் இருந்து எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என் படம்லேருந்து ஆரம்பிக்குது, நாளைக்கு வேறு பெரிய ஸ்டார் படமும் வரும், அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும், ஆக்கிடுவாங்க. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், எவ்ரிபடி ஷுட் ஃபேஸ் இட். இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் படத்தை நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோர்ட்டுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது, நம்புகிறேன், நியாயம் கிடைக்கும் நான் நம்புகிறேன். இல்லை சார், இல்லை, காசு கூட எனக்கு செகண்டரி. ஃபர்ஸ்ட் திங் வந்து ஜென்யூனாக இல்லை, எத்திக்கல்லி ப்ரொஃபஷ்னலி இல்லை. இப்படி ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணியும் ஒருத்தர் படம் வந்து ரிலீஸ் பண்ணுறான்னா அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்னா இதுலேயே எனக்கு புரியல. அது ஓப்பனாக சொல்கிறேன் சார், ஆஸ் பர் அக்ரிமெண்ட் 60 lakhs, இதுவும் 10% ஷேர் ஃப்ரம் த ப்ராஃபிட். நான் அதில் நான் ரொம்ப ஜென்யூனாக தான் போடுவேன். நான் வந்து ஒரு காசு சம்பாதிச்சு அப்படி இல்லை, என் காசு எனக்கு கொடு, சம்பாதிச்சா கொடு, இது மினிமல். இஃப் மை ப்ரொடியூசர் அண்ட் டேக் த மனி, இப்படி தான் அக்ரிமெண்ட் இருக்குது. இதில் 10 lakhs அட்வான்ஸ் கொடுத்தாங்க சார், அவ்வளோதான் சார். அது எப்படி சார் உங்களுக்கு இவ்வளோ கேஸ் போயிட்டு இருக்குன்றது தெரியும், எல்லாமே தெரியும், இதுக்கு எப்படி கியூப்ல இருந்து எல்லாரும்? நான் நேற்று ஈவினிங்கே கியூப்கெல்லாம் மெயில் பண்ணியாச்சு சார். மெயில் ஐ ஹேவ் காப்பீஸ், ஐ ஹேவ் எவ்ரி திங். அவங்க கூட நடக்கிற கம்யூனிகேஷன் எல்லாமே டீட்டெயில் இருக்குது, அவங்களுக்கு தெரியும். நேற்று ஈவினிங்கே அவங்களுக்கு தெரியும். நேற்று ப்ரெஷர் நடக்கும்போது ஐ ஹவ் சென்ட் த காப்பி, ஸ்டேட்டஸ் கியூ, அதுதானே சார் டெக்னிக்கல் வேர்ட், ஸ்டேட்டஸ் கோ அமிச்சாச்சு, எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் எந்த ரிப்ளையும் காணும். திடீர்னு நைட்டு 1 மணிக்கு யூஎஸ்லேருந்து அவரோட ஹெட் எனக்கு ரிப்ளை பண்ணி, சாரி நான் உங்களுக்கு ரிவர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கார் ராஜேஷ்ன்றவர். தென் அதுக்கப்புறம் காலையில் மிஸ்டர் சதீஷன் கியூப்லேருந்து பேசினார். பேசி சாரி சார், நாங்கள் இனிமேல் முன்னாடி கொடுத்துட்டோம், இனிமேல் வரது நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சிரோன்னு சொல்லியிருக்காரு.
ஸோ இது ஏன் நேற்று ஈவினிங்கே ஆக்ஷன் எடுக்கப்படலை? எவ்ரிபடி நோஸ், எல்லாருக்குமே தெரியும். 3 நாளாக பேப்பர்லையும் டிவிலையும் சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு சார். இந்த படம் வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்குது அப்படின்றது. இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது எப்படி சார் ரிலீஸ் பண்ண ஒத்துக்குவீங்க? வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தெரியாதா? தேட்டர் ஓனர்ஸ் தெரியாதா? எல்லாத்துக்குமே தெரியுங்களா? எல்லா மீடியாவில் எல்லாம் ஒரே பிஸ்னஸில் தானே சார் இருக்கும். தெரிஞ்சு இது நடக்குதுன்னா அப்போ பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருக்குல்ல, அது என்ன சக்தி? அது பாபி சிம்மாவை தாக்குறதுக்காக நடக்குதா? எனக்கு தெரியல சார். நீ பாபி சிம்மா தாக்குற நடத்துக்கலாம், எதுக்காக நடத்துக்கலாம் எனக்கு தெரியல. தாக்குறதுன்னா வாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கலாம், அது செகண்டரி. ஒரு 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 நம்மளோட சினிமான்ற ஒரு எத்திக்கான ஒரு ப்ரொஃபஷனல் இசமே உங்ககிட்ட இல்லையான்னு நான் கேட்குறேன். யார் வேணால் நாளைக்கு இந்த ஃபோர்ஜரி பண்ணலாம்ல, பாடி டபுள் பண்ணலாம்ல, விஎஃப்எக்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தர் வாய்ஸ் வச்சு படம் ரிலீஸ் பண்ணலாம்ல, எவ்வளோ பெரிய ஸ்டார் ஃபேஸ் வேணாலும் வச்சு பண்ணலாம்ல. இன்னைக்கு நடந்துச்சு ரிலீஸ், நாளைக்கு அதுவும் நடக்கும்ல. அப்போ என்ன ஷூரிட்டி, என்ன செக்யூரிட்டி சார் இருக்கீங்க? என்ன செக்யூரிட்டி சார் இருக்கு? நீங்களே சொல்லுங்க. என்ன வேணாலும் பண்ணலாம்ல. சிஸ்டம் என்ன ஆயிட்டு இருக்குன்னே தெரியல. ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.